ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தேசிய விருது பெற்ற குறும்படம் ஷார்ட் ஃபிலிம் லிட்டில் விங்ஸ் பார்த்தோம். திலானி ரவீந்திரன் வியூ ஃபைண்டர் ஃபிலிம் புரொடக்ஷன்ஸ் சார்பில் டைரக்டர் ராஜமுருகனின் கோ ப்ரொடியூசராக மற்றும் காமரேட் டாக்கீஸ் இப்படத்தை இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். ராஜமுருகனிடம் உதவியாளராக பணியாற்றிய நவீன் மூ இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். எஸ்.ஆர். பிரபுவின் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இப்படத்தை யூடியூபில் வெளியிடுகின்றனர். மணிமேகலை, நிதர்சனா, சி. காளிதாஸ், மதுரை ராம்ஜி முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். மலைவாழ் பகுதியில் வசிக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள தம்பதிகளாக மணிமேகலை மற்றும் நிதர்சனா சி. காளிதாஸ். பக்கவாதத்தால் படுத்த படுக்கையில் உள்ள கணவன் காளிதாஸ். தோட்ட வேலைக்கு போய் சாப்பாட்டுக்கு சம்பாதித்து வரும் மனைவி மணிமேகலை. அவனுடைய இயலாமை நிலைமை. அவள் வறுமையின் காரணமாக கஞ்சி சோறு கணவனுக்கு உண்ண கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்கிறாள். அதே சமயம் தான் வளர்க்கும் நாட்டுக்கோழி முட்டை போட்டதும் அதை அடை காக்க வைத்து காத்திருக்கிறாள். டெய்லி தனக்கு தண்ணீர் சாதம் கொடுப்பதால் டென்ஷன் ஆகும் கணவன் அவளிடம் சண்டை போடுகிறான். சண்டையில் எந்த சமரசமும் ஆகவில்லை. அவள் செய்வதை தான் செய்கிறாள். அவர்களுடைய நிலைமை அப்படி இருக்கிறது. என்ன செய்வது? ஆனால் அவளால் முடியவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் கோழியை கூட்டுக்குள்ளே அடைபட வைத்து அதை நோக்கி நகர்ந்து போய் சமைக்க நினைத்து நிலை தடுமாறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் சாய்கிறார் கதையின் நாயகன் காளிதாஸ். அதே வேளையில் தினமும் கோழிக்கறி கேட்கிறானே கணவன் என்று வேலை முடிந்து காசு வாங்கி கடையில் கறி வாங்கி வீட்டுக்கு வருகிறாள் மனைவி. வசிப்பிடத்திற்கு வந்து பார்க்கையில் கணவனின் நிலை அவ்வளவு நாளாக உடம்புக்கு முடியாத நிலையிலும் கணவனின் டார்ச்சர், வறுமையில் வாடிப்போகும் மனைவி மணிமேகலை கணவன் இறந்து கிடப்பதை அடக்கம் செய்ய புறப்படுகையில் அவள் மனநிலை மற்றும் அந்த சவ அடக்கத்துக்காக எடுத்து செல்லப்படும் போது வேறு ஒரு விஷயமும் நிகழ்கிறது. இது சம்பிரதாயமான ஒரு விஷயம்தான். ஆனால் படம் பார்ப்பவர்கள் மனதை பாரமாக்குகிறது. கணவனாக பக்கவாதத்தால் அவஸ்தைப்படும் கேரக்டரில் நிதர்சனா சி. காளிதாஸ் தத்ரூபமான நடிப்பில் அசத்துகிறார். மனைவியாக நடித்திருக்கும் மணிமேகலையின் நடிப்பு யதார்த்தத்தின் உச்சம். வசனம் அதிகமாக இல்லாமல் நடிப்பு முகபாவனைகளில் உள்ளத்தை தொடுகிறார் டைரக்டர். உயரம் குறைவான சின்னசாமி கேரக்டரில் நடித்திருக்கும் மதுரை ராம்ஜி கேரக்டரில் சென்டிமெண்டாக இந்த நிகழ்வில் ஒரு பாத்திரமாக மனதில் நிற்கிறார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் யூடியூபில் இந்த படத்தை திரையிட்டிருக்கிறார் தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபு. இந்த 20 நிமிட குறும்படம் மிகையும் இல்லாமல் குறையும் இல்லாமல் படம் பார்ப்பவர்களுக்கு நிறைவை ஏற்படுத்தியிருக்கிறது. விருது படத்துக்கே உரிய இசையையும் ஒளிப்பதிவையும் சரி விகிதத்தில் கொடுத்து மனசை தொடும் படமாக ஆக்கிவிட்டார் இயக்குனர். நன்றி, வணக்கம்.